ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வேலைகள் இதை ரெகுலராக ஒவ்வொரு நாளும் செஞ்சுடுவேங்க. என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப முடியல, உடம்புக்கு எந்திரிக்க முடியல அப்படின்னா கூட வீட்டில் இருக்கிற யாராவது தேய்ச்சி வைக்க சொல்லுவேன். அப்படியே பசங்க யாரும் தேய்ச்சி வைக்கல அப்படின்னா அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து அந்த வேஸ்ட்டெல்லாம் டஸ்ட்பினில் போட்டுட்டு ஒரு பெரிய பாத்திரம் அன்னக்கூடையில் போட்டு எடுத்து மூடி வச்சுருவாங்க. காலையில் கழுவிக்கலாம்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நைட்டே கழுவி வச்சுருவாங்க. இன்றைக்கி வந்து நைட்டுக்கு தோசையும் கார சட்னியும் தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப சிம்பிளாக சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இதை எல்லாமே கழுவி எடுத்து வச்சுட்டு அந்த சிங்க் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதை தினமுமே கழுவிட்டோம் அப்படின்னா உப்பு கரை படியாதுங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் நம்ம பயன்படுத்திட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற லிக்விடு விம் லிக்விடு வச்சு தேய்ச்சிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ஸ்ப்ரே ஒன்று நானே ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. அதில் வந்து ஒரு கப்பு வினிகரும் அதுக்கப்புறம் வந்து ஆப்ப சோடா கொஞ்சம் நம்ம விம் லிக்விடு இதெல்லாம் போட்டு ஒன்றா குலுக்கி வச்சுட்டு கவுண்டர் டாப்லாம் அந்த ஸ்ப்ரே வச்சு தான் கழுவுங்க. அந்த ஸ்ப்ரே வச்சு நம்ம துடைக்கும் போது அந்த வாசனைக்கு இந்த கரப்பாம்பூச்சியோ இல்லை பல்லி இந்த மாதிரி எந்த எதுவுமே வரதில்லைங்க. காசு கொடுத்து வாங்குறத விட வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அடுப்பு மேடை கூட காலையிலேருந்து லைட்டாக தான் துடைப்பேன். அடுப்பு மேடையை தூங்க போகிறதுக்கு முன்னாடி சுத்தமாக துடைச்சி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக அந்த நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் இந்த ஸ்டாண்டு அந்த பர்னர்லாம் அடிக்கடிக்கு கழுவக்கூடாதுங்க. இதை வந்து எனக்கு கேஸ் ரிப்பேர் பண்ண வந்தவர் சொன்னார். மாதத்துக்கு ஒரு தரம் ரொம்ப ஏதாவது பொங்கி வழிஞ்சிருச்சு, அந்த இடத்துல கரையாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் கழுவணும், அடிக்கடிக்கு பர்னரை கழுவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பர்னர்லாம் கழுவுறது இல்லைங்க. அந்த ஸ்ப்ரே வச்சு அந்த கிளாத் வச்சு நல்லா துடைச்சிட்டு கீழே மேலே நல்லா துடைச்சி விட்டுடுவாங்க. இது எல்லாம் செய்யறதுக்கு நமக்கு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஆகும். பால் மாறாமல் இதெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் டீப் கிளீனிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு மாதம் இதுக்காக செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க. நமக்கு ஈஸியாக இருக்கும் வேலை. நாளைக்கு வந்து பூரியும் குருமாவும் செய்யலாம்னு நினச்சிருந்தேன். சென்னா இருக்குன்னு பார்த்தா சென்னாவும் இல்லை, பட்டாணியும் இல்லைங்க. வாங்கிட்டு வரணும். டபுள் பீன்ஸ் தான் இருந்தது, அதை ஊற வச்சு எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. காலையில் வந்து செய்யறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் அந்த சிங்க் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு பச்சை கருப்பூரம் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பூச்சி சின்ன சின்ன பூச்சிகள் எதுவும் வராது. அதே போல் இரும்பு பாத்திரம் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அது சுத்தமாக கழுவிட்டு நல்லா அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நல்லா துடைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா அது கரைப்படியாமல், அதாவது அந்த துரு கரைப்படியாமல் இருக்குங்க. இப்போ வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். என்னுடைய கிச்சன் பாருங்கள் இப்படி தான் இருக்குது. இப்படி இருந்தால் தான் எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குங்க. எப்பவுமே அடுப்பு மேடையே நம்ம திறந்து விட்டுருக்கக்கூடாது. அதில் வந்து மூதேவி வந்து உட்காந்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுப்பு மேலே ஒரு தட்டோ கிண்ணமோ வச்சே இருக்கணுங்க. அதே போல் ஒரு குடம் இருக்கணும். தண்ணி வந்து நிறைச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கணும். சாப்பாடு ஏதாவது ஒரு பொடியாக இருக்கணும். சுத்தமாக கிச்சனை துடைச்சி வச்சுட்டு போகக்கூடாதுங்க. நாம் தூங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற அதிதேவதைகள் வந்து நம்ம வச்சுருக்கிற சாப்பாட்டை சாப்பிடும் அப்படின்றது ஒரு நியதிங்க. ஸோ சுத்தமாக துடைச்சி வச்சுட்டு போகாமல் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதோட நீங்கள் ஆர்ஓ பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா மோட்ரு போட்டோன்னே ஆர்ஓ பயன்படுத்தாதீங்க. ஒரு மணி நேரம் கழித்து ஃபில்டர் போட்டிங்க அப்படின்னா ஃபில்டர் ரொம்ப நாளைக்கு வருங்க.